ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்க போகிறது எங்களோட டெய்லி ரொட்டீன். கார்த்தால ஏந்திருக்கிறதுலேருந்து ஃபார் அபவுட் 3 hours என்ன மாதிரி ரொட்டீன். விடிக்காலம் 5:30 மணி தான் ஆகுது. ஏந்திருந்த உடனே ஒரு முதல் காரியமாக மாமா பெட்டை சரி பண்ணிவிடுவார். இந்த மாதிரி நீட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு நாளோட ஆரம்பமே. பெட்டை நீட்டாக போட்டு ஒரு நாள் ஆரம்பிக்கிறத ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5:30 மணிக்கு வெளியில் ஏலகிரியில் இப்படி தான் இருக்கும். கார்த்தால் 5 மணிக்கே சுப்ரபாதம் பாட்டு எல்லாம் கோவிலில் போட்டுடுவா. ஸோ அதோடு தான் நம்ம ஏந்திருப்போம். இங்கே காஃபி போட்டு அந்த காஃபி என்ஜாய் பண்ணுறது மார்னிங்கோட ஒரு ஸ்பெஷல் ரொட்டீன். இந்த காஃபியை ஒரு குவைட்னஸில் உட்காந்து குடிக்கிறது ரொம்ப நல்ல பார்ட் ஆஃப் த டே எனக்கு. இப்போ வந்து மார்னிங் வாக் கிளம்பியாச்சு. அண்ட் இங்கே வந்து மிஸ்டியாகவும் இருக்குது. பட் டெய்லி வாக்கிங் வந்து ஒரு மஸ்ட். ஸோ வாக்கிங் போகிறதையும் கரெக்டாக அந்தந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூஸ் போட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம கால் வந்து டெய்லி வாக்கிங் போகிறத அந்த இதை எடுத்துக்கணும். ஸோ கரெக்டாக எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பினா நமக்கும் உற்சாகமாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மார்னிங் 5:30லேருந்து ஆரம்பித்து யோகா வாக்கிங் எல்லாம் முடித்து நம்ம ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது கஞ்சிக்கு டைம். எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே கஞ்சி தான். பிகாஸ் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா லஞ்ச் வந்து கொஞ்சம் இதாகணுன்னுட்டு நாங்கள் எப்போவுமே ரொம்ப வருஷமாகவே கஞ்சி தான். அது ஒரு மாதிரி லைட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லஞ்சுக்கு வந்து நம்ம சிஸ்டம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் எப்போவுமே தயிரில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம குவான்டிட்டி எத்தனை வேணுமோ அத்தனைக்கு. ஸோ அதில் வந்து ராகி பவுடர், ராகி கஞ்சி, இதுவும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் பிரகாரம் எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொதிக்க கொதிக்க நல்லா மிக்ஸ் ஆகிடும், கலந்துடும். அதில் வந்து இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, வெந்தயம். இந்த காத்தால இஞ்சி சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பிகாஸ் ஹோல் நைட் நம்ம வந்து தூங்கி எழுந்திருந்து இது பண்ணி சிஸ்டம் இஸ் ப்ரிப்பேரிங். ஸோ அதில் வந்து நம்ம இந்த இஞ்சி மெந்தியம் சேர்த்துட்டோன்னா அது ரொம்ப நல்ல காம்பினேஷன். வயத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு இதை குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஸோ இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் டெய்லி ரொட்டீனில் மாமா வந்து பேப்பரும் கீரையும் வாங்கிட்டு வந்து இந்த கீரையெல்லாம் அலம்பி ஆஞ்சு எல்லாம் பண்ணுறது பார்ட் ஆஃப் டெய்லி ரொட்டீன். தினம் தோட்டத்தை சுற்றி பார்த்து என்னென்ன ரெடியாக இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம். இப்போ வந்து பெப்பர் கொஞ்சம் முத்திண்டு வருது செகண்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு. ஸோ இது முத்தின அப்புறம் இதை காய வச்சு பொடிச்சு நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் தான் எங்களோட ஒரு டெய்லி ரொட்டீனில் பார்ட் ஆஃப் தி ஜாப். இது வந்து பெப்பர்மெண்ட் துளசி. ஆக்சுவலி இந்த இலை வந்து அப்படியே பெப்பர்மெண்ட் மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்டு விஜயராணி கிஃப்ட் பண்ணால் நன்னா வந்திருக்கு. ஸோ இது ஒரு செடி, டெய்லி பார்ப்போம். அது நிறைய பேருக்கு டெய்லி ரொட்டீன் ஜாஸ்தி பிடிக்கிறது இல்லையோ என்னமோ தெரியல. பட் அந்த டெய்லி சின்ன சின்ன வேலைகள் நம்மளோடது இருக்கே, அதெல்லாம் தான் ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாவது பெருசாக பண்ணணும்னு யோசித்தோன்னா இதெல்லாம் நின்று போயிடுத்துன்னா நமக்கு எப்போவுமே ஒரு பெண்டிங் வேலை இருக்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனில் எந்தூசியாஸ்டிக்காக உற்சாகமாக இருக்கிறது எப்படின்னா, இந்த வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸை விடாதிக்கு பண்ணுங்க. அது ஒன்று வந்து பண்ணினா நமக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். நிறைய பேருக்கு வந்து 5:30 மணிக்கு ஏந்திருக்க முடியாது. பிகாஸ் வேலையெல்லாம் அந்த மாதிரி ஆகிடுது நிறைய பேருக்கு. லேட்டாக வேலை பண்ணி காத்தால ஏந்திருக்க முடியாதுக்கு அந்த தூக்கத்தெல்லாம் அவள் மேக்கப் பண்ணணும் காத்தால. பட் உங்கள் ரொட்டீன் உங்கள் ஸ்லீப் ஹவர்ஸ் பார்த்து நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங்க்கு வச்சுட்டேன்னா அந்த அதர் ரொட்டீன் வேலையெல்லாம் வந்து சரியாக அந்தந்த இடத்துல வந்து அமைஞ்சிடும். ஸோ இந்த சின்ன சின்ன வேலை எப்படி நம்ம சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. அப்புறம் தான் ஓவரால் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன டெய்லி ஷோஸ் வந்து நம்ம உற்சாகமாக பண்ணால் பாக்கி எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். தேங்க்யூ.